ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. குட் மார்னிங். மார்னிங் வந்து எழுந்துட்டு 5:30 எழுந்தேன். வெளியே வந்து கோலம்லாம் போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச கோலம் போட்டிருக்கேன். நான் ரெடி ஆகிட்டு வெளியே போக சொல்ல அந்த கோலம் காட்டுறேன். இவர் இப்போ தான் எழுந்தார். ஆல்ரெடி நான் 5:30 மணிக்கு எழுந்து சொல்லி எழுந்து அழுதுருக்கார் ரூமில். இப்போ டீ போட்டிருக்கேன். நாங்கள் டீ காஃபி அடிக்ட் கிடையாது. இனினா ரேராக தான் குடிப்போம். இப்போ வந்து 2 பேருமே அதை குடிச்சிட்டு ஒரு 1/4 ஹவர் 1/2 ஹவர் கழித்து நாங்கள் போய் குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு நாங்கள் நேராக பாப்பா அம்மா வீட்டில் இருக்காங்க, அங்கே போயிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு கோயில் போகலான்ட்டு இருக்கேன். அதுக்குள்ளே இன்றைக்கி ஃபுல்லாக எல்லாம் நம்ம ஊர் சைடு எல்லாருமே மட்டன் தான் எடுப்பாங்க. இவர் மட்டன் எடுக்க தான் போயிருக்காரு. போயிட்டு வரட்டும். நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்து தான் செய்ய போகிறோம். ஓகேங்களா? காலைல டிஃபன் அம்மா வீட்டில் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் டீ மட்டும் குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் அங்கே போயிடுவோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு வ்ளாக் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஷார்ட் வீடியோ வந்து எடுத்திருக்காங்க. நான் போகல பாட்டு கச்சேரிக்கு. அது ரொம்ப ஃபேமஸ் எங்கள் ஊரில். நான் குழந்த வச்சனால போகல. பாப்பாலாம் போய் நைட்டு 10:30 மேலே தான் வீட்டுக்கு போனாங்களா. அம்மா வீட்டிலே தூங்கிட்டாங்க ஃபஸ்ட் டைம். இப்போ தான் கால் பண்ணி பேசினேன். எழுதிருக்காங்க. நானும் இங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு நாங்கள் கிளம்பலான்னு இருக்கோம். இவர் வந்த பிறகு கிளம்ப வேண்டியதாக ரெடி ஆகிட்டு நான் போயிட்டு கோவிலில் ஃபேமஸான கோவில் எங்கள் ஊர் கோவில் சொல்லியிருக்கேன். அங்கே போயிட்டு முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துருவாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக வந்து ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் எல்லாருமே ஆட்டோவில் வந்துட்டோம். அம்மா பாப்பா தம்பி எல்லாருமே எல்லாம் ஜாலியாக அப்படியே கிளம்பிட்டு ஜாலியாக இருந்துச்சு. குட்டி பையன் வந்து ரொம்ப நாள் ஆட்டோன்னு சொல்லிகிட்டே இருப்பான். கூட்டின்னு போகிறேன்ட்டு இப்போ தான் அதுக்கு நேரம் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் திருவிழா வந்து இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செங்கல் சூளை தான் இருக்கும். அது சைடில் உங்களுக்கு அதுக்காக தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பார்க்காதவங்களாம் கொஞ்சம் பார்ப்பீங்க அதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சூளை வந்துட்டுருக்கு. அது முன்னே கம்மியாக தான் இருக்கும். நாங்கள் சின்ன வயசு சைடில் இருக்க சொல்லலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக எல்லோரும் நடந்து போகிறவங்களாம் போயிட்டு இருப்பாங்க. நாங்கள் வந்து ஆட்டோலேயே போகிறோம். ஏன்னா குழந்த வந்து வெயில் தாங்க மாட்டான்னு சொல்லிட்டு ஆட்டோவில் வந்துட்டோம். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பின்னாடியே ஸ்கூட்டியில் வராங்க. நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். இந்த வழி இப்படி தான் இருக்கும். நாங்கள் வாக்கிங்லாம் இந்த சைடு தான் வருவேன். நீங்கள் என்னுடைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ வர முடியல. ஏன்னா நான் இங்கே வீடு ஷிஃப்ட் பண்ணதுனால வாக்கிங்லாம் போகல. அம்மா வீட்டில் இருக்க சொல்ல நான் இப்படி தான் வருவேன். இப்போ வந்து இது ஊர் திருவிழா. இது வந்து நைட்டெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் பார்க்காதவங்க வந்து ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் அண்ட் சோலோ தான் இருக்கும். கோயில்கிட்ட பாருங்கள், பாப்பாக்கெல்லாம் காது குத்திருப்போம். எங்கள் முனீஸ்வரர் கோயில் இருக்கும். அது பின்னாடி தான் இருக்குது. மண்டியம்மன் திருவிழா இது. ரொம்பவே சக்தி வாய்ந்த சாமி இது. சின்ன வயசுலேருந்து அம்மா எல்லாருமே பொங்கல் வச்சு செய்வோம். இந்த வருஷம் வந்து நாங்கள் பொங்கல் வைக்கல. ஏன்னா பாட்டி இறந்து 1 வருஷம் ஆகலை சொல்லிவிட்டு சாமி மட்டும் கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படியே போயிட்டே இருக்கோம். உங்களுக்கு வீடியோ காட்டலாம். ஃபுல்லாக சூழ தான் இருக்கும். சைடில் மணி பார்த்தீங்கன்னா 8:45 தான் நாங்கள் கிளம்புனோம். 12 மணி மாதிரி இருக்குது. அதுக்கே நிறைய ஜனம் பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்ட வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்லேருந்து எவ்வளோ ஜனம் பாருங்கள். இதுவே கம்மி. இன்னும் வெயில் ஏற ஏற நிறைய பேர் வந்து போயிட்டே இருப்பாங்க. காரு அப்புறம் ஸ்கூட்டி ஆட்டோ எல்லாருமே இங்கேயே பார்க்கிங் பண்ணிவிடுவாங்க. பாருங்கள், வழியே இல்லை. அந்த ஒரு நாள் தான் வருஷத்தில் வந்து இந்த டைமில் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். எங்கே இருக்கிறவங்க வந்து ஊரில் இருக்கிறவங்களாம் வந்து திருவிழாக்கு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போவாங்க. நாங்களும் வந்து கிட்ட வந்துட்டோம். ஆட்டோ இதுக்கப்புறம் போகாது. சரி இறங்கிடலாம். அந்த முனீஸ்வரர் கோயில்கிட்ட போயிட்டு இறங்கிடலான்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஜனங்க வந்து வந்துகிட்டே இருக்காங்க. காலையிலேருந்து வருவாங்க. நைட்டெல்லாம் ஆடு வெட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் சாமிக்கு பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம். பாருங்கள், ஆட்டோ காரு எல்லாமே இருக்கும். முனீஸ்வரர் கோயிலுக்கு மண்டியம்மன் கும்பிட்டுட்டு வர சொல்ல முனீஸ்வரர் கும்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு எல்லோரும் அப்படி தான் வருவாங்க. மொட்டை அடிக்க சொல்ல கேட்டிருப்பீங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க மொட்டை அடித்த வீடியோன்னு சொல்லிட்டு. அது இங்கே தான் முனீஸ்வரர். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுடலாம். எல்லா கடையும் வந்திருக்கு. நேற்று ஈவினிங் வந்து நாங்கள் போய் பார்த்தோம். அப்போ வந்து இது எதுவுமே வரல. இந்த டாய்ஸ்லாம் இப்போ தான் எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. கையில் அச்சு வைக்கிறது, ஐஸ்கிரீம் கடை நிறையவே இருந்துச்சு. பாப்பா அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. வா பட்டு வர சொல்ல நம்ம
நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஃபோட்டோ எடுக்க சொன்னால் கண்ணு கூசுதுன்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தா. அன்னதானம் தான் சூப்பராக போடுவாங்க. தயிர் சாதம், வெஜிடபிள் ரைஸு, சாம்பார் சாதம் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன கோவில் மாதிரி இருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. க்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். காலையிலே இவ்வளோ க்யூ இருக்குது. இன்னும் வெயில் ஏற சாயந்தரம் வரைக்கும் ஜனங்க வந்துகிட்டே இருப்பாங்க. பொங்கல் வைக்கிறவங்களாம் இங்கே வச்சுட்டு உள்ளே க்யூவில் போயிட்டுருக்காங்க. நாங்கள் வந்து பொங்கல் வைக்கல. அதனால் நமக்கு வெளியே கும்பிட்டுடலாம். ஏன்னா க்யூவில் நின்று உள்ளே போனோன்னா கம்பல்சரி எப்படி இருந்தாலும் 2 மணி நேரம் மேலே ஆகும். சரி நம்ம தேங்காய்லாம் உடைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு கோயில் சுற்றி வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஃபேமிலியோடு அப்படியே சாமி கும்பிட்டுட்டோம். இப்போ வந்து கோவில் அப்படியே சுற்றி வரலான்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். செம்ம ஜனம். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே மீட் பண்ணலாம். திருவிழா டைமில் மட்டும்தான் மீட் பண்ண முடியும். எல்லாம் அவங்க ஊரில் போயிடுவாங்க. அதே மாதிரி நைட்டு வந்து பாட்டு கச்சேரி இருந்துச்சு. அதோட ஷார்ட் வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அம்மா பசங்களாம் போனாங்க. நான் போகல. தம்பி இருக்கனால நான் போகல. அழுதுகிட்டே இருந்தான். நெக்ஸ்ட் வந்து சாமிக்கு சுற்றி வரும். இப்படி தான் இருக்கும் கோவில். இவருக்கு வந்து பெலூன் வாங்கி கொடுத்துட்டோம். ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தானா, குழந்தைக்கு வாங்கி கொடுத்துட்டோம் அவனுக்கு மட்டும். பாப்பாவுக்கு வந்து அவன் கேட்ட மாதிரி ஈவினிங் வந்து தோல் சத்தை கொடுப்பாங்க. அங்கே போயிட்டு வந்து கையில் அச்சியும் வளையல் வாங்கி தரலான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு நம்ம அப்படியே குட்டி பையனுக்கு மட்டும் பெலூன் வாங்கிக்கணும். வாங்கிட்டு அப்படியே சரி அன்னதானம்லாம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். ஐஸ்கிரீம் வாங்கலான்னு போனோம். ஐஸ்கிரீம் வாங்கி குல்ஃபி தான் நல்லாயிருக்கும் இங்கே. அதை கடைக்கிட்டு தான் போனோம். சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் அன்னதானம் வாங்கினோம். நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. குட்டி பையனுக்கு அப்படியே ஊட்டி விட்டுட்டு அப்படியே வீடியோ சுற்றி காட்டுற பாருங்கள். எல்லாருமே வந்து ரிலாக்ஸாக உட்காந்து அன்னதானம்லாம் வாங்க மாட்டாங்க. சிலர் வந்து ஷெய்ப் பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லை. ஒருத்தர் கூட விடாமல் வாங்கி ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு போகிறாங்க. நாங்களும் அப்படி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து குல்ஃபி வாங்கிட்டோம். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தம்பி சாப்பிட்ற குல்ஃபி வீடியோவில் நான் தனியாக போடுறேன் ஷார்ட் வீடியோவில். எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். கிளம்ப சொல்ல வந்து நான் வந்து ஆட்டோவில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். வண்டியில் இவர் கூட அப்படியே நான் வந்துட்டேன். பாப்பாலாம் ஆட்டோவில் போயிட்டாங்க. எங்களுக்கு முன்னாடி தான் போகிறாங்க. அவங்கள அனுப்பிச்சிட்டு நாங்கள் அப்படியே கரும்பு ஜூஸு அப்புறம் ரோஸ் வாட்டரு என்னென்னவோ விற்றுட்டு இருந்தாங்க. அது எல்லாமே குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே பாப்பா அம்மா வீட்டில் இருக்காங்க. நாங்கள் குக்கிங் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இவரை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கிங் பண்ணலாம். நேராக வந்து பூஜை ரூமுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு வரேன். பூஜை ரூமில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வருவேன். எப்போவுமே நான் அப்படி தான் பண்ணுறது. கோவில் போயிட்டு முதல்ல வந்து வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வருவேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. பைனாப்பிள் ஐஸ்கிரீம் இருந்துச்சு. இந்த மாதிரி சப்பி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி ஈவினிங் vlog பார்க்கலாம்.